ஏமா சீதா, சோபா துடைக்கிறது கூட பின்னணி இசை வேணுமா? இல்ல, சும்மா தொடச்சுக்கிட்டு இருந்தா போர் அடிக்குதுப்பா, அதான் ரெக்கார்டு போட்டேன். நல்ல பொண்ணுமா நீ. உனக்கு இவ்வளவு செல்லம் கொடுத்து சொந்த பொண்ணு மாதிரி வச்சிருக்கிறதுனால மத்த வேலைக்காரங்களுக்குலாம் ஒரே பொறாமையா இருக்குதுமா. அவங்க ஏன் பொறாமப்படணும்? நான் 5 வயசுல இந்த வீட்டுக்கு வந்தவ. அவங்களுக்கு பிடிக்கலன்னா வேற வீட்டுக்கு போயிடுவாங்க. நான் அப்படியா? நீங்க விரட்டினா கூட நான் போக மாட்டேனே. சீதா, என்னதான் செல்லம் கொடுத்து சீரும் சிறப்புமா வளர்த்தாலும் பொண்ணா பிறந்தவ இன்னொருத்தன் வீட்டுக்கு போக வேண்டியதுதானம்மா. அப்படி சொல்லாதீங்கப்பா, நான் கல்யாணம் ஆனா கூட இங்கதான் இருப்பேன். அப்ப சரி, வீட்டோட இருக்கிற மருமக பிள்ளையா பாத்துற வேண்டியதுதான். போங்கப்பா. ஆமா, சாந்தி எங்கம்மா? கன்னிமரா லைப்ரரிக்கு போயிருக்கு. என்னம்மா இப்படி புயல் மாதிரி வர்ற? ஏக்கா கோவமா இருக்கேன்? அப்பா என்ன ஒரு ஸ்டூடண்ட் இன்சல்ட் பண்ணிட்டான்ப்பா. ஏம்மா ஏன்? ஹோம் கார்ட் ட்ரெஸ் போட்ட உடனே பெரிய சார்ஜென்ட் மனசுல நினைப்பு. இவர் பெரிய துரை, இவர் என்னமோ கையை காட்டினாரா, நான் என்னமோ இவரை கவனிக்காம போயிட்டேனா. அதனால கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லி என்ன சார்ஜ் பண்ணிருக்காப்பானா. நான் சொன்னேன், நான் ஜட்ஜ் டாக்டர்னு சொல்லி கூட என்ன விடல பாவேன். ஒரு ஸ்டூடண்ட் அவ்வளவு கண்டிப்பாவா பேசினா? ஆமாம் பாண்ணா, எனக்கு வந்த கோவத்துல டிராபிக் கமிஷனருக்கே போன் பண்ணலாம் நினைச்சேன். இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாம் இங்க வந்தேன். சரி சரி, நீ ரொம்ப கோவமா இருக்கிற, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க. அந்த ஸ்டூடண்ட் யாருன்னு நான் விசாரிக்கிறேன். போ. உங்களுக்கு வேற வேலை இல்ல? இங்க என்ன வேடிக்கை? சினிமா டிராமா கிடையாது உங்களுக்கு? போட 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 விசில் வேற இல்ல. ஐயோ சிரிப்ப பாடுறா. உண்மையிலேயே நம்ம 2 பேரும் காதலர்கள். நம்பு. சாருக்கு இல்லையா? நெருப்பட்டி கொடுக்குறீங்களா? நெருப்பட்டியா? நெருப்பட்டி கிடையாது, ஒரு மண்ணு கிடையாது. போயா. சும்மா சொல்லக்கூடாது. கார்ல வந்து இறங்குற மாதிரியே தெரியல, கப்பல்ல வந்து இறங்குற மாதிரி இருந்துச்சு. கிண்டல் பண்ணாதீங்க. உங்க அப்பா குபேரர் மனசு வச்சா கப்பலே வாங்கி கொடுப்பாரு. டிரைவர் சார், நாங்க வரும்போது முன்னால பாத்துட்டு தானே வண்டி ஓட்டிட்டு வந்தேன். ஆமா சார். நான் வரட்டுமா? வாய வாய. இல்லவ காருங்கிறா கப்பலுங்கிறா, அப்பன் பேரையே மாத்தி சொல்றா. ஒரு அளவும் புரியலையே. என்னடா தனியா நின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிற? ஒண்ணு இல்லடா, குடிச்ச சாவி வாங்கறதுக்காக பங்களா வாசல்ல இறங்குறனா, அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு இந்த கோபாலசாமி பெத்த புள்ளைய இந்த வீட்டு குபேரம் புள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காடா. அப்படியே மாத்துறாடா. சரி சரி, உள்ளமா பேசலாம். ஏண்டா, நீ குபேரனுடைய மகன் இல்லன்னு அவகிட்ட சொல்லிட்டியா? சொல்லலான்னு வாய் எடுத்தா, அதுக்குள்ளதான் வண்டி டுர்ன்னு புறப்பட்டு போயிடுச்சு. அதுவும் நல்லதானா போச்சு. வண்டி புறப்பட்டதா? அது இல்லடா, வசதியான வீடு, அருமையான பங்களா, நல்ல சில்லற நமக்குன்னு அமைக்கும். ஏண்டா ஏமாத்தியா காதல் பண்ண சொல்ற? ஒரே வார்த்தையில சொல்றேன், ஜட்ஜினுடைய மகன் உனக்கு வேணுமா வேணாமா? வேணும். அப்ப ஏமாத்து. இப்ப தாண்டா தெரியுது ஏன் உன்னை வீட்டுக்குள்ள விடாம வாசல்லயே உட்காந்து வச்சிருக்காங்கன்னு. நான் வாசல்ல இருக்கேன்டா, நீ வசதியான இடத்துல லொடுக்குன்னு போய் பூந்துக்க. சரி சரி, முதல்ல குடிசைக்கு போடுறேன், நீ சாவி கொடு. முந்தி மாதிரி என்னால வேலை செய்ய முடியல. என்னமோ அடிக்கடி தலை சுத்துது. நாளைக்கு நிறைய நெல் அரைக்க வேண்டியிருக்கேன், வர முடியுமா? வராம இருந்தா எப்படிம்மா? வந்துடுறேன். ரிக்ஷா ரிக்ஷா வாப்பா, ஒரு அம்மா மயங்கி விழுந்துட்டாங்க, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுப்பா. நகருங்க நகருங்க. என்னாச்சு என்னாச்சு? அம்மா அம்மா, இவங்க உனக்கு தெரியுமா? ஏம்மா இவங்களுக்கு என்ன?
வேலைக்கு போயிட்டு வரும்போது மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அப்படியா? இவங்களை நானே வீட்டுல கொண்டு விட்டுறேன். நீ நல்லா இருக்கணும்பா. ஏப்பா, இந்த ரிக்ஷாவில நான் எப்படி வந்தேன்? நீங்க ரைஸ் மில்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ மயங்கி விழுந்துட்டீங்களா? அங்க இருந்தவங்க என் வண்டியில ஏத்தி அனுப்பி வச்சாங்க. அப்படியா? நான் வந்ததுக்கு உனக்கு எவ்வளவு காசு கொடுக்கணும்? வேண்டாமா, அவங்களே கொடுத்துட்டாங்க. காபி சாப்பிடு. உன்னையே இந்த நிலைமையில பார்க்கிறேன். அம்மா, படிக்க வேண்டிய புள்ள தாய வண்டியில உட்கார வச்சு ரிக்ஷா ஓட்டிட்டு வந்ததை நினைச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாடா? அம்மா, நான் என் கூட பேசாத. அம்மா, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்கம்மா. நீங்க வாங்கிட்டு வர சம்பளம் வீட்டு செலவுக்கே போதல. இந்த நிலைமையில என்ன படிக்க வைக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. அதனாலதான் நான் ரிக்ஷா ஓட்டுறேன். இதை நீங்க கேவலம் நினைக்கிறீங்களா? ரிக்ஷா ஓட்டுறது கேவலம்னு நான் சொல்லலடா. ஆனா போக வேண்டிய பாதையை விட்டுட்டு தடம் புரண்டு நிக்கிறியே, அதை நினைச்சு தாண்டா நான் வேதனைப்படுறேன். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நான் படிக்கணும், உத்தியோகம் பார்க்கணும், அவ்வளவுதானே. நீ படிச்சு முடிச்சு உத்தியோகத்துக்கு போய் சம்பாதிச்சு காரு வாங்கணும், பங்களா வாங்கணும், நான் பன்னீர்ல குளிக்கணும். அத பார்த்து மத்தவங்க எல்லாம் பொறாமப்படணுங்கிறதுக்காகவா நான் பாடுபட்டு பட்டினி கிடந்து உன்னை படிக்க வைக்கிறேன். இல்லடா, இல்ல. அம்மா, 10 தேய்க்கிறவ புள்ள பட்டதாரி ஆக முடியுமான்னு அன்னைக்கு அந்த பண்ணையார் கேட்டார். ஆக முடியும், என் கை 10 தேய்க்கும். ஆனா என் பிள்ளையோட கை பேனா பிடிச்சி ஆட்சி பண்ணும். பண்ண வைக்கிறேன்னு சபதம் எடுத்தேன்டா. அந்த சபதம் எனக்காக மட்டும் இல்லடா, இந்த நாட்டுல ஏன் மாதிரி இருக்கிற ஒவ்வொரு ஏழை தாயும் தன் மகனை படிக்க வச்சு வசந்த நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு நான் ஒரு வழிகாட்டியா இருக்கணும். அதுக்கு நீ ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணுங்கிறதுக்காகத்தாண்டா நான் இவ்வளவு பாடுபட்டேன். ஆனா நீ அதுக்கு பலன் இல்லாம பண்ணிடுவ போல இருக்கு. அம்மா, என்னம்மா இது? டேய், நீ சாப்பிட்டியா, படிச்சியா, தூங்குனியான்னு கேட்கறதுக்கு இது வரைக்கும் உனக்கு ஒரு தாய் இருந்தா, நீ எப்போ அந்த தாய்க்கு தெரியாம படிக்கிறத விட்டுட்டு ரிக்ஷா ஓட்ட ஆரம்பிச்சியோ, இனி அந்த தாய் உனக்கு இல்ல. போடா, நீ கேடாவது கெட்டு போ. அம்மா, உங்க வாயால இப்படி சொல்லாதீங்கம்மா. நான் எதுக்காக இப்படி செஞ்சேங்கிறத கொஞ்சம் கேளுங்கம்மா. தேவையில்லை. தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. அம்மா, நான் புஸ்தகம் வாங்கணும்னு பணம் கேட்டப்போ உங்க மனசு எவ்வளவு வேதனைப்பட்டதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு மேலே உங்களுக்கு நான் கஷ்டம் கொடுக்கலாமா? அதனாலதான் காலேஜ் விட்டது ஓய்வு நேரத்துல உழைச்சு 4 காசு சம்பாதிக்கணும் இப்படி செய்துட்டேன். இது தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிருக்கம்மா, மன்னிச்சிருக்க. கதிரேசா, அம்மா, இது எப்படி இருந்தாலும் நீங்க எடுத்த சபதத்தை நான் நிறைவேற்றியே தீருவேன். என்ன நம்புங்கம்மா, நம்புங்க. நம்புறேப்பா, நம்புறேன். இத பாரு, உனக்கு விளையாட்டு நேரம், ஓய்வு நேரம்னு எதுவுமே கிடையாது. தூங்குற நேரம் போக பாக்கி நேரம் எல்லாம் படிச்சுக்கிட்டே இருக்கிற. படிப்பை தவிர நீ வேற எதுக்குமே கஷ்டப்படக்கூடாது. நான் கஷ்டப்படலாம்டா. நீ நல்லா படிச்சு ஒவ்வொரு வருஷமும் முதல் வகுப்புல பாஸ் பண்ணடா. அப்படியே செய்யறேம்மா, அப்படியே செய்யறேன். அம்மா, நான் உங்களை ஒண்ணு கேட்கிறேன், கோவிச்சுக்க மாட்டீங்களே? இல்லப்பா. ஏம்மா, உங்களுக்கு தெரியாம நான் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டினேன்னு இப்படி மனசு வருத்தப்படுறீங்களே, என் மேல இவ்வளவு பரிவும் பாசமும் உள்ள நீங்க எனக்கு தெரியாம ரைஸ் மில்ல வேலை செய்றீங்கன்னு தெரிஞ்சப்போ என் மனசு எவ்வளவு தூள் துடிச்சிருக்கும். கதிரேசா, இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.